வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 9ஓட இன்செக்ட்ஸ் டேமேஜ் டு பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் மேன். ஸோ என்னென்ன மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாமே பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அண்ட் மேனை வந்து டேமேஜ் பண்ணுது. ஸோ ரிவ்யூவாக போன கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சில்க்னா என்ன, செரிகல்ச்சரோட பை ப்ராடக்ட்ஸ், ஸோ செரிகல்ச்சரில் என்னென்ன மாதிரிலாம் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறோம், ஸோ சோர்ஸ் ஆஃப் ஷெல்லாக் என்னென்ன இருக்குது, ஸோ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த கிளாஸோட ஓவர்வியூவாக இன்செக்ட்ஸ் டேமேஜ் டு த பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்புறம் ஹியூமன்ஸில் என்னென்ன மாதிரி ஃபீடிங் டேமேஜ் இருக்குது, ஓவி பொசிஷன் டேமேஜ்னா என்ன, டிரான்ஸ்மிஷன் அண்ட் பிளான்ட் பேத்தோஜென்ஸ்னா என்ன, ஆக்சிடென்டல் டேமேஜ்னா என்ன, ஃபோரட்டிக் ஆர் பாசிவ் டிரான்ஸ்மிஷன்னா என்ன, ஆக்டிவ் டிரான்ஸ்மிஷன், ஸோ அனிமல்ஸ் என்னென்ன மாதிரிலாம் அனிமல்ஸ் இருக்குது, ஸோ டைரக்ட் டேமேஜ் என்னென்ன, இன்டைரக்ட் டேமேஜ் என்னென்ன மாதிரிலாம் நடக்குது, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்செக்ட் டேமேஜ் என்னென்ன மாதிரிலாம் இன்செக்ட்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது, ஸோ ஃபைனலாக மேன் என்ன மாதிரிலாம் இதுக்கு காஸ் ஆகிருக்கிறான். ஸோ இதை தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபீடிங் டேமேஜ். ஸோ வாட் இஸ் ஃபீடிங் டேமேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் டேமேஜ் பிளான்ட்ஸுக்கு எதனால நடக்குது அப்படின்னா டைரக்ட் ஃபீடிங் டேமேஜா, தட் இஸ் எபோவ் கிரவுண்ட் அண்ட் பிலோ கிரவுண்ட் பிளான்ட்ஸ்லேருந்து தான் என்ன ஆகுது, டைரக்டாக காஸ் ஆகுது. ஸோ டைப் ஆஃப் ஃபீடிங் டேமேஜ் காஸ்ட் பை இன்செக்ட் பிளான்ட்ஸ் இஸ் ரிலேட்டட் த டைப் ஆஃப் மவுத் பார்ட்ஸ் ஆஃப் த இன்செக்ட். ஸோ அதாவது அந்த மவுத்தை எந்த இன்செக்டோட மவுத் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த இன்செக்டை அந்த பெஸ்ட்டை போய் அட்டாக் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. ஸோ கிரான்ஷா, பெடிகோ, ரைஸ் இது மாதிரிலாம் 2006 வந்து சொல்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இன்செக்ட் வித் சீவிங் மவுத் பார்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் ஹோப்பர்ஸ், கேட்டர்பில்லர்ஸ், பீட்டில்ஸ், ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா ஃபீடிங் டேமேஜ் நமக்கு ஏற்படுத்துது. ஸோ ஹோல்ஸோ இல்லை ஓட்டைகளோ நாட்சஸோ இல்லை அந்த இலைகளை சுருட்டி விடுறது, ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன பண்ணி விட்டுரும், இல்லை அப்படின்னா லீஃப் ஸ்கெலட்டனைசிங், ரிமூவல் ஆஃப் டிஷ்யூ பிட்வீன் த லீஃப் வெயின்ஸ், ஸோ நரம்புகள் இருக்கும் இல்லையா லீஃபில், ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறது, டிஷ்யூஸ் அந்த அந்த நரம்புகள் மேலே இருக்கக்கூடிய டிஷ்யூஸை ரிமூவ் பண்ணுறது, பிளான்ட்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுறது, ஸோ கன்செப்ஷன் ஆஃப் ரூட்டை சாப்பிட்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும். ஸோ சில இன்செக்ட்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா சீவிங் மவுத் பார்ட்ஸ் போர் அ டன்னல் இன்டு த பிளான்ட் டிஷ்யூ, ஸோ பிளான்ட்டோட டிஷ்யூனுக்குள்ளே பெரிய ஓட்டை ஏற்படுத்தி உள்ள வரைக்கும் போயிடுது. ஸோ ஸ்டெம் போரிங் இன்செக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அதை கில் ஆர் டிஃபார்ம் இண்டிவிஜுவல் ஸ்டெம்ஸ் ஆர் ஹோல் பிளான்ட்ஸ், ஸோ ஹோல் பிளான்ட்டையோ இண்டிவிஜுவல் ஸ்டெம்ஸ் என்ன பண்ணிடுமா, கில் பண்ணிடுது. ஸோ லீஃப் மைனிங் இன்செக்ட்ஸ் ஃபீட் பிட்வீன் த அப்பர் அண்ட் லோயர் சர்ஃபேசஸ் ஆஃப் லீவ்ஸ், கிரியேட்டிங் டிஸ்டிங்டிவ் டனல் பேட்டர்ன்ஸ் விசிபிள் அஸ் டிரான்ஸ்கிலியன்ட் லைன்ஸ் பிட்வீன் blotches ஆன் லீவ்ஸ். ஸோ லீஃப் மைனிங் இன்செக்ட்ஸ், ஸோ என்ன சொல்ல வராங்க, லீஃபில் ஓட்டை போட்டு உள்ள வரைக்கும் போகக்கூடிய அந்த இன்செக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டிஸ்டிங்டிவான ஒரு டன்னல் பேட்டர்ன்ஸ், தட் இஸ் ஓட்டை போட்டு உள்ள வரைக்கும் போகுது இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு டன்னல் பிளான்ட்டு அந்த டன்னல் கிரியேட் பண்ணுது. ஸோ டிரான்ஸ்குலண்ட் லைன்ஸ், ஸோ உள்ள வரைக்கும் ஆழமாக அந்த லைன்ஸ் போகுது. ஸோ இந்த இன்செக்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சக்கிங் மவுத் பார்ட்ஸ், அது உறிஞ்சுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த இன்செக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, அஃபிட்ஸு, ஸ்கேல்ஸு, லீஃப் ஹாப்பர்ஸு, ட்ரூ பக்ஸு, ஸோ ஃபீட் பை சக்கிங் சாப் ஃப்ரம் பிளான்ட் டிஷ்யூஸ். ஸோ பிளான்ட் டிஷ்யூஸில் சக் பண்ணி என்ன பண்ணுது, அதை சாப்பிட்ருது. ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபீடிங் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்பாட்டிங், ஸ்டிப்லிங், ஃபோலியேஜ், ஸோ அந்த லீவ்ஸை ஸ்பாட்டாக ஆக்குறது, இல்லை அப்படின்னா அதை சுருட்டி விடுற மாதிரி ஆக்குறது, ஸோ தட் இஸ் லீஃப் கர்லிங் ஆகுறது, ஸோ ஸ்டன்னடு குட்டி இலைகள் ஆகுறது, ஸோ மிஸ் ஷேப்பன் ஃப்ரூட்ஸ், ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் மிஸ் ஷேப்பனாக ஆக்கி விட்டுது. ஸோ சில இன்செக்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு த்ரிப்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ராஸ்பிங் மவுத் பார்ட்ஸ், தட் இஸ் வேகமாக சாப்பிடக்கூடிய மவுத் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதனால அதுங்க அந்த சர்ஃபேஸ் ஆஃப் ஃபோலியேஜ் ஆஃப் ஃப்ளவர் பார்ட்ஸை என்ன பண்ணுது, டேமேஜ் பண்ணுது. ஸோ த்ரிப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா suck up the spilled contents from the damaged cells. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா டேமேஜ்டு செல்ஸை போய் இது சாப்பிட்ருது. ஸோ ஓவி பொசிஷன் டேமேஜ்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்செக்ட்ஸ் என்ன பண்ணுமா can also cause injury to plants when they lay eggs into the plant tissue. ஸோ என்ன பண்ணுது, சில இலைகள் மேலே சில பூச்சிகள் என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸை வந்து லே பண்ணிடுது. ஸோ இதனால கூட டேமேஜ் ஆகலாம். Oviposition into stems can cause death or dieback of stems or branches on the plant. ஸோ ஸ்டெம்மில் போய் இந்த முட்டைகளை இடுறதுனால அந்த முட்டைகள் என்ன பண்ணுது அப்படின்னா தனக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையுமே அந்த ஸ்டெம்லேருந்து எடுத்துக்குது. ஸோ டைபேக், தட் இஸ்
அந்த ஸ்டெம்ஸு டைபேக்னா ஆப்போசிட் சைட்லேருந்து. தட் இஸ் இப்போ பொதுவாகவே ஒரு மரம் எப்படி செத்து போகும் அப்படின்னா தன்னோட இலைகளோட டிப்பு வந்து ஃபர்ஸ்ட் காஞ்சி போகும், அப்புறம் இலை, அப்புறம் பிரான்ச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணும், ஸ்டெம், அப்புறம் ரூட். ஸோ இங்கே என்ன ஆயிரும்னா டைபேக்கில் ஆப்போசிட் சைட் எடுத்தோடனே ரூட்டு இல்லைனா ஸ்டெம் அஃபெக்ட் ஆயிரும். ஸோ டைபேக் என்ன பண்ணும், டைபேக் ஆஃப் த எண்ட்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ் ஆர் பிரான்ச்சஸ் இஃப் ஆஃபன் கால்டு ஃப்ளாகிங். ஸோ இந்த மாதிரி அந்த அந்த செடி வந்து இறந்து போகிறத நம்ம ஃப்ளாகிங்னு சொல்லுவோம். ஸோ ஓவிபோசிஷன் ஃப்ரூட்ஸில் நடக்கும்போது மிஸ்ஷேப்பனா, ஸோ அபார்ட்டட் ஃப்ரூட்ஸாக கூட ஆகலாம். ஸோ கேட் ஃபேஸ் மாதிரி இருக்கனால கேட் ஃபேஸிங்னு சொல்கிறாங்க. ஸோ கேல் ஃபார்மிங் இன்செக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, இந்த ஃப்ரூட்டை அப்நார்மலாக ஆக்கிடுது. ஸோ டிபெண்டிங் அப்பான் த இன்செக்ட் ஸ்பீசிஸை பொறுத்து கேல் ஃபார்மேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக நடக்குது. ஸோ ஃபீடிங் ஆர் பை ஓவிபோசிஷன் எக் லேயிங் இன்டு பிளான்ட் டிஷ்யூ. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இன்செக்ட் ஸ்பீசிஸ் என்னென்ன மாதிரி டிபெண்ட் ஆயிருக்கும், ஸோ அதை பொறுத்து அது ஃபீடிங்கும் ஓவிபோசிஷன் இந்த எக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் லே பண்ணுதோ அந்த விதமும் நமக்கு மாறுது. ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிளான்ட் பேத்தோஜன்ஸ் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில இன்செக்ட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அசோசியேட்டட் வித் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பிளான்ட் டிசீஸ். ஸோ பிளான்ட் டிசீசஸ் டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு அசோசியேட் ஆகி இருக்குது. ஸோ இன்செக்ட்ஸ் தட் டிரான்ஸ்மிட் பிளான்ட் டிசீஸ் ஆர் கால்டு வெக்டார்ஸ். ஸோ பிளான்ட் டிசீஸை கேரி பண்ணக்கூடிய அந்த இன்செக்ட்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், வெக்டார்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நிறைய எக்கனாமிக் லாஸ் அதிகமாக வரனால இந்த இன்செக்ட் பிளான்ட் டிசீஸ் எல்லாமே நிறைய டேமேஜுக்கு உள்ளாகுது. ஸோ ஃப்ரம் இன்செக்ட்ஸ் தட் do not transmit disease there is usually a very tolerance for the presence of insect vectors. ஸோ என்ன சொல்கிறாங்க, நிறைய எக்கனாமிக் லாஸஸ் நடக்கிறனால இந்த இன்செக்ட் பிளான்ட் டிசீஸ் அசோசியேஷன் எல்லாமே என்ன ஆகுது, do not transmit disease. ஸோ ரொம்ப லோ டாலரன்ஸாக இருக்கக்கூடிய வெக்டார்ஸில் இது எதுவுமே டிரான்ஸ்மிட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ப்ரொடியூசர்ஸ் தட் எக்ஸ்பெக்ட் பெஸ்ட் that transmit plant disease need to plan ahead for example. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு பிளான்ட் வளர்க்க போகிறேன் அப்படின்னா நான் எப்படி பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னா டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக க்ராப் வெரைட்டிஸை நான் டாலரண்ட் பண்ணிக்கக்கூடிய க்ராப் வெரைட்டிஸை நான் என்ன பண்ணணும், க்ரோ பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ டைமிங் பிளான்டிங் டு அவாய்ட் எக்ஸ்போஷர் டு வெக்டார்ஸ். ஸோ என்ன பண்ணக்கூடாது, நான் அந்த வெக்டார்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறக்கு மாதிரி நான் வைக்கக்கூடாது. ஸோ யூஸிங் ப்ராக்டிசஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் லைக் ரோ கவர்ஸ் டு எக்ஸ்க்ளூட் இன்செக்ட்ஸ் மானிட்டரிங் க்ராப்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரோ கவரோ இல்லை இன்செக்ட்ஸ் வந்து என்னது அட்டாக் பண்ணக்கூடிய வகையில் நான் வைக்காமல் நான் மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ react quickly. So that is being ready to react quickly with rescue treatments if the insect population is beginning to increase. ஸோ இன்செக்டோட பாப்புலேஷன் அதிகமாக வளர்ந்துச்சு அப்படின்னா அதை நான் எப்படி ரெஸ்கியூ பண்ண போகிறேன்றதையும் நான் பார்க்கணும். ஸோ நிறைய பிளான்ட் டிசீசஸ் எல்லாமே இந்த மாதிரி இன்செக்ட்ஸ்லேருந்து என்ன ஆகுது, ஸோ டெவலப் ஆகுது. ஸோ எந்த மாதிரி இன்செக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரூப்ஸ் ஃபங்கை, பிளான்ட் பேத்தோஜன் குரூப்ஸ் ஃபங்கை, பாக்டீரியா, மொலிக்யூட்ஸ், புரோட்டோசோவா, நெமட்டோட்ஸ். ஸோ இந்த மாதிரி டைப் குரூப்ஸ்லேருந்து என்ன ஆகுது, டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ ஆக்சிடென்டல் ஆர் இன்சிடென்டல் டேமேஜ்னா என்னது, ஸோ இன்செக்ட் டேமேஜ் கிரியேட்ஸ் அண்ட் இன்ஃபெக்ஷன் கோர்ட். ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு இன்ஃபெக்ஷன் கோர்ட்னா ஒரு சந்திப்பு. தட் இஸ் ஒரு இடத்துல இன்செக்ட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த இடமே எப்படி ஆயிடுது அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆகிடுது. ஸோ அந்த இடத்துல நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்துடுது. ஸோ பிளான்ட் டிசீஸ் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிளான்ட் டிஷ்யூ தட் த்ரூ ஃபீடிங் ஆர் ஓவிபொசிஷன் ஒன்ஸ் காஸ்ட் பை இன்செக்ட்ஸ். ஸோ இந்த ஊண்டுக்குள்ளர இந்த பிளான்ட் டிசீஸ் ஆர்கானிசம் எல்லாமே என்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ ஃபிரட்டிக் ஆர் பாசிவ் டிரான்ஸ்மிஷன்னா என்ன, இன்செக்ட் கேரிஸ் த பிளான்ட் பேத்தோஜன் ஆன் இட்ஸ் பாடி ஃப்ரம் ஒன் பிளான்ட் டு அனதர். ஸோ இன்செக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா தான் உடம்புல பிளான்ட்டோட பேத்தோஜன்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு, ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு கேரி பண்ணி கொண்டு போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபயர் பிளைட் ஆஃப் பியர்ஸ் அண்ட் ஆப்பிள்ஸ். ஸோ இது ஒரு டிசீஸ். ஸோ ஃபயர் பிளைட் ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் டிசீஸ்ன்றது இந்த பியர்ஸ்லையும் ஆப்பிள்ஸ்லையும் வரக்கூடிய ஒரு டிசீஸை யார் காஸ் பண்ணுறா, எர்வீனியா ஆமிலோவோரா அப்படின்ற அந்த ஆர்கானிசம். இந்த பாக்டீரியம் என்ன பண்ணுது அப்படின்னா picked upon the feet and mouth parts of bees and flies when they visit flowers on diseased trees and can carry the
ஹெல்தி ட்ரீஸ். ஸோ ஹனீஸ் இல்லை ஃப்ளைஸ் இவங்கெல்லாம் போய் ஒரு ஹெல்தி ஃப்ரூட்டில் போய் உட்காரும் போதோ, இல்லை ஹெல்தி ஃப்ளவரில் போய் உட்காரும் போதோ, இல்லை டிசீஸ்டு ஃப்ளவரில் போய் உட்காரும் போதோ, அந்த டிசீஸ்டு ஃப்ளவர்லேருந்து அவங்க தங்களோட கால்கள்லேருந்தோ இல்லை கைகள்லேயோ இந்த குட்டி குட்டி பாக்டீரியாஸ் எல்லாமே ஒட்டிட்டு என்ன பண்ணிடுமா, ஹெல்தி ட்ரீஸில் போய் அஃபெக்ட் ஆகிக்கிறது. ஸோ தட் இஸ் ஃபெரட்டிக் இல்லைனா பாசிவ் டிரான்ஸ்மிஷன் பார்த்தோம். ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்மிஷனில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பேத்தோஜன் எல்லாமே carried within the body of the insect and the plant is inoculated with the pathogen when the insect feeds on the infected plant and then moves to a healthy plant of the feed. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, பாசிவ்ல தான் உடம்புகளில் ஒட்டி இருக்கிறது கூட தெரியாமல் அந்த ஃப்ளைஸ் போய் ஹெல்தியில் உட்காந்துரும். ஆனால் ஆக்டிவ் டிரான்ஸ்மிஷனில் இப்போ எப்படி இந்த டெங்கு ஃபீவர்லாம் நம்ம காசு ஆகுதோ அதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்ஃபெக்டட் பார்ட் ஆஃப் த பிளான்ட்டில் உட்காந்துருந்துட்டு ஹெல்தி பார்ட் ஆஃப் பிளான்ட்டுக்கு போய் அது ஃபீட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இங்கேயும் சாப்பிட்டுட்டு அங்கேயும் போய் சாப்பிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே டிசீசஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ எஃபிட் டிரான்ஸ்மிட்டட் வைரஸஸ் ஆஃப் cucurbits, பொட்டேட்டோஸ், பாக்டீரியல் வில்ட் ஆஃப் cucurbits இது எல்லாமே என்னது, cucumber பீட்டில்ஸு இதிலெல்லாம் கூட இந்த மாதிரி தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்மிஷனில் insects can become pests in the garden when they cause damage to the garden plants. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்செக்ட்ஸு கேன் பிகம் பெஸ்ட்டாக மாறுது எப்போ அப்படின்னா, டேமேஜ் கார்டன் பிளான்ட்ஸுக்கு டேமேஜ் கொடுக்கறனால. ஸோ இதில் நிறைய டேமேஜஸ் வந்து வேரி ஆகுது. ஸோ டிப்பிக்கலி டிபெண்டிங் ஆன் த வே த இன்செக்ட் ஃபீட்ஸ் ஆன் த பிளான்ட். ஸோ என்ன மாதிரி அது சாப்பிடுதோ அந்த மாதிரி என்ன ஆகுது, எந்த பிளான்ட் அதுக்கு வேணும், எந்த பிளான்ட் அதை அஃபெக்ட் பண்ண போதோ அந்த மாதிரி அதுக்கு நிறைய வகையான இமேஜஸ் வேரி ஆகுது. ஸோ டேமேஜ் ஃப்ரம் இன்செக்ட்ஸ் வித் chewing mouth parts typically appears on leaves or stems as raised edges, holes or the other missing tissue. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா, chewing mouth parts, ஸோ குட்டி குட்டியாக சாப்பிட்டு அதோட லீவ்ஸோட எட்ஜஸ்லேயோ ஸ்டெம்ஸோட எட்ஜஸ்லேயோ ஹோல் மாதிரி என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணிடுது. ஸோ மிஸ்ஸிங் டிஷ்யூ மாதிரி அதை நமக்கு காமிச்சிருது. ஸோ இந்த இன்செக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, சீவிங் டேமேஜ் இன்க்ளூட் யாரெல்லாம் பண்ணுறா, கேட்டபில்லர்ஸு, ஈஸ்டர்ன் லப்பர், கிராஸ் ஹோப்பர்ஸ் கூட இந்த மாதிரி பண்ணுது. ஸோ இன்செக்ட் வித் பியர்சிங் சக்கிங் மவுத் பார்ட்ஸ், ஸோ உரியிற மாதிரி இருக்கக்கூடிய மவுத் பார்ட்ஸை கொண்டு இந்த இன்செக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, have strong mandibles that they move lateral to often cause yellowing or browning on plants and possible wilting. That is என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ராங் மேண்டிபிள்ஸ் என்ன, இந்த கை கால்லாம் இவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க இந்த இன்செக்ட்ஸ் மாறுறனால அந்த லீவ்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாமே எல்லோ கலர்லேயோ ப்ரௌன் கலர்லேயோ வந்து மாறுது. ஸோ பாசிபிளாக வில்ட்டிங், தட் இஸ் அது உதிர்ந்து கூட கீழே விழுந்துடுது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ்க்கு அப்ஃபிட்ஸ், ஸ்கேல்ஸு, ஸ்பைடர் மைட்ஸு, ஒயிட் ஃப்ளைஸ் இதெல்லாம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்மிஷனில் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸாக டேமேஜை பொறுத்து காஸ் பண்ணுற டேமேஜை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு defoliators tend to feed voraciously and strip a plant nearly bare. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த defoliators என்ன பண்ணும் அப்படின்னா, பிளான்ட்டை கண்டினியூஸாக சாப்பிட்டு அந்த பிளான்ட் என்ன பண்ணிடும், பேர், தட் இஸ் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுது. ஸோ நிறைய கேட்டர்பில்லர்ஸும் இந்த வகையில் நமக்கு என்ன ஆகுதான், விழுகுதான். ஸோ அதர் இன்செக்ட்ஸில் என்னென்ன லீஃப் மைனர்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, விச் பரோ இன்டு லீவ்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் லீவிங் டெயில் டனல்ஸ் இன்டு த லீவ்ஸ். ஸோ லீவ்ஸ்குள்ளே டன்னல் மாதிரி என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு குழி மாதிரி தோண்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன் வெல் நோன் லீஃப் மைனர் என்னது அப்படின்னா, சிட்ரஸ் லீஃப் மைனர். ஸோ லார்வல் ஸ்டேஜ் ஆஃப் அ மாத்தோட லார்வல் ஸ்டேஜ்னு நம்ம சொல்லலாம். ஸோ கேல் மேக்கர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா பார்ட் ஆஃப் த பாடியிலையுமே பிளான்ட்டோட எல்லா பாடியிலையுமே அது இருக்குது. ஸோ லீவ்ஸ், ஸ்டெம்ஸ், ட்விக்ஸில் கூட இந்த டிஷ்யூஸை வந்து வீங்கி போன மாதிரி ஆக்கி விட்டுருமா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ளூபெர்ரி கேல்மிட்ச் லார்வே. ஸோ இது லீவ்ஸோட பர்ரோ பண்ணி உள்ளே போய் இருந்துக்குது. ஸோ கெவாஸ்ப்புன்றது வந்து அதோட எக்ஸாம் வந்து பிளான்ட் டிஷ்யூவில் டெபாசிட் பண்ணி அந்த பிளான்ட்டே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது. ஸோ வித் ஃபோலம் போரஸ் இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, ட்விக் கிரிடில்ஸு, பவுடர் போஸ்ட் பீட்டில்ஸு. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, லிவிங் வுட் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்துது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனிமல்ஸ். ஸோ இன்செக்ட்ஸு நிறைய டேமேஜை அனிமல்ஸ்க்கும் கொடுக்குது. ஸோ டேரெக்டாக
அத கடிச்சு டைரக்ட் பைட்ஸ் ஆவும், இல்ல இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணியோ, ஸோ இன்டைரக்ட்டா டிசீஸ் அவங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் பண்றதோ, ஸோ காம்படிஷன் ஏற்படுத்துறது மூலியமாவோ, ஸோ நெறைய இன்செக்ட்ஸ், பாராசைட்ஸ் எல்லாமே அந்த அனிமலோட பிளட்ஸ சாப்பிடுறது, அவங்களுக்கு இரிட்டேஷன் காஸ் பண்றது, அனீமியா, பிளட் லாஸ் அவங்களுக்கு ஆரம்பிக்கிறது. ஸோ டிசீஸ் டிரான்ஸ்மிட்ட கூட பண்றாங்க. ஸோ இன்செக்ட்ஸ் நெறையா டேமேஜ் அனிமல் ப்ராடக்ட்ஸுக்கு டேமேஜாக கூட இருக்கிறாங்க. ஸோ வில்லு, சில்க்கு, ட்ரைடு ஃபிஷ்ஷு ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி இன்செக்ட்ஸும் வந்து அங்கே அஃபெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டேரெக்டாக என்னென்ன டேமேஜ்? ஸோ பாராசைட்டிக் இன்செக்ட்ஸில் ஃப்ளீஸு, டிக்ஸு, மைஸு, லைஸு, ஸோ நிறைய எக்டோ பாராசைட்ஸு, ஸோ அனிமலோட பிளட்டை சாப்பிட்றது, இரிட்டேஷனு, இச்சிங்கு, ஸ்கின் டேமேஜ்லாம் கூட வருது. ஸோ ஹெவி இன்ஃபெஸ்டேஷன் என்ன ஆகுது? அனீமியா, ஸோ வெயிட் லாஸ், அப்புறம் லைவ் ஸ்டாக்கோட ப்ரொடக்டிவிட்டியை ரொம்பவே கம்மி பண்ணிடுது. ஸோ டைரக்ட் டேமேஜில் செகண்ட் ஒன் மைலாசிஸ் காசிங் இன்செக்ட்ஸ். ஸோ ப்ளவ் ஃபைல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்க்ரீவ் வார்ம் ஃப்ளைஸு, வாபிள் ஃப்ளைஸ் இது எல்லாமே அனிமல்ஸுக்கு மேலே எக்கை விட்டு அவங்களோட லார்வை எல்லாத்தையும் என்ன பண்ணும், அவங்களோட ஸ்கின்னுக்குள்ளே புதஞ்சு வைக்கிற மாதிரி ஆக்கிடும். ஸோ அவங்களோட ஃப்ளஷ்ஷு, சிவியர் டிஷ்யூ டேமேஜ் அவங்களுக்கு நடக்குது. ஸோ அவங்களுக்கு அதை குணப்படுத்த முடியாமல் போயிடும். ஸோ அவங்களுக்கு அதை கவனிக்காமலே விட்டாங்கன்னா அது சாகிறது கூட போயிடுது. ஸோ பைட்ஸ் அண்ட் ஸ்டிங்ஸ், ஸோ இன்செக்ட், மஸ்கிட்டோஸு, ஹார்ஸ் ஃப்ளைஸு, ஸோ சில டைப் ஆஃப் பீஸு, வாஸ்ப்பு இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களோட பெயின்ஃபுல் பைட், ஸோ நம்ம அவங்களுக்கு கொடுக்க வச்சு நம்மளை கொத்திடுவாங்க. ஸோ இதனால் இன்ஃப்ளமேஷன், அலர்ஜிக் ரியாக்ஷன், செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் கூட நமக்கு நிறைய காஸ் ஆகுது. ஸோ இன்டைரக்ட் டேமேஜ்னு பார்க்கும்போது மஸ்கிட்டோஸ் எல்லாமே நமக்கு என்ன தான் இன்டைரக்ட் டேமேஜ் தான். ஸோ லைக் ஹார்ட் வார்ம் இன் டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் அண்ட் விச் கேன் பி ஃபேட்டல். ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க எங்கேயாவது போய் ஒரு இன்ஃபெக்டட் கேட்டை போய் அவங்க கடிச்சிட்டு வந்து ஹெல்தி கேட்டை கடிச்சிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு என்னவாயிடும், டைரக்டாக டிசீஸை காஸ் பண்ணிடும். ஸோ டிக்ஸ் கேன் டிரான்ஸ்மிட் லைம் டிசீஸ், எர்லிச்சியோசிஸ் அண்ட் அதர் இல்னஸ் டு த வேரியஸ் அனிமல்ஸ்க்கு நமக்கு காஸ் பண்ணுது. ஸோ காம்படிஷன் ஃபார் ரிசோர்ஸஸ். ஸோ இன்செக்ட்ஸ் கேன் கம்பீட் வித் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ இன்செக்ட் என்ன பண்ணுது, அனிமல்ஸ் கூட ஃபுட் அண்ட் ரிசோர்ஸஸ்க்கு இன்டைரக்டாக என்ன பண்ணுது, அது போட்டி போடுது. ஸோ அக்ரிகல்ச்சரில் நிறைய அது நடக்கும். ஸோ லோக்கஸ்ட் அப்படின்ற நம்ம வெட்டுக்கிளி பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ இது என்ன க்ராப்பை வந்து ரொம்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ லீவிங் லெஸ் ஃபுட் அவைலபிள் ஃபார் த லைஃப் ஸ்டாக். ஸோ அது க்ராப்பை அதிகமாக சாப்பிட்டுட்டு ஆடு மாடுகளுக்கு கம்மியான இது தான் விட்டு வச்சுருக்கும். ஸோ டேமேஜ் டு த அனிமல் ப்ராடக்ட்ஸ், ஸோ பீட்டில்ஸ், மாத்ஸ் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா வில்லு, சில்க்கு, ட்ரைடு ஃபிஷ்ஷு, மியூசியம் ஆர்டிஃபேக்ட்ஸு, ஸோ காசிங் சிக்னிஃபிகண்ட் டேமேஜ் அண்ட் எக்கனாமிக் லாஸஸ். ஸோ எக்கனாமிக் லாஸஸ் அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ ஆர்டிகிராஃப்ட்ஸு டேமேஜ், மியூசியம் ஆர்டிகிராஃப்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன ஆகுது, நல்ல டேமேஜும் இது ஏற்படுத்துது. ஸோ இன்டைரக்ட் டேமேஜில் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைவ் ஸ்டாக். ஸோ ஃப்ளைஸ் காஸ் இரிட்டேஷன், பிளட் லாஸு, வெயிட் கெயின் இன் கேட்டில் வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ஸ்கியூ வார்ம் இன்ஃபெஸ்டேஷன், ஸோ டிவாஸ்டேட்டிங்காக இருக்குதான். ஏன் அப்படின்னா நிறைய டிஷ்யூ டேமேஜ், ஈவென்ச்சுவலாக பொட்டென்ஷியல் டெத்தை கூட அது வந்து காஸ் பண்ணுது. ஸோ பெட்ஸுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபிலியாஸ் அண்ட் டிக்ஸ், உண்ணிகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இது அவங்களுக்கு இச்சிங், ஸ்கின் இரிட்டேஷன், நிறைய டிசீஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் ஹார்ட் வார்ம்ஸ் இன் டாக்ஸ் அண்ட் கேட்ஸை வந்து இது காஸ் பண்ணுது. ஸோ வைல்ட் லைஃப்பில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இன்செக்ட்ஸும் ஒரு ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ வைல்ட் லைஃப் பாப்புலேஷனை ரெகுலேட் பண்ணுறது எப்படி, ப்ரிடேஷன் அண்டு டிசீஸ் டிரான்ஸ்மிஷன் மூலயமா வைல்ட் லைஃப் பாப்புலேஷன் என்ன பண்ணுது, அது வந்து குறைச்சி விட்டு சில நோய்கள் மாதிரி ஏற்படுத்திடுது. ஸோ ஃப்ராக்ஸுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து இன்செக்டை சாப்பிடக்கூடிய ஒரு அனிமல் இல்லையா, ஸோ ஒரு வைல்டு அனிமல் இல்லையா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்செக்டை சாப்பிடும்போது இன்ஃபெக்ட் ஆனது அது சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு என்ன ஆயிடுது, ஸோ நெகட்டிவ்லி இம்பேக்ட் ஆயிடுது. ஸோ இது இந்த ஃப்ராகை தான் யார் நம்பியிருக்கா, பேர்ட்ஸ் நம்பியிருக்காங்க. ஸோ எக்கலாஜிக்கல் சைக்கிள் அங்கே என்ன ஆகுது, டேமேஜ் ஆகி இருக்குது. ஸோ ஃபைனல் பார்ட்டாக நம்ம யாரை பார்க்க போகிறோம், மேன், ஹியூமன். தட் இஸ் வெக்டார் பார்ன் டிசீசஸ் ஆர் ஹியூமன்ஸ்க்கு நிறைய வெக்டார் பார்ன் டிசீசஸ் நடக்குது. ஸோ பேரசைட்ஸ்னாலேயோ, ஒட்டுண்ணிகள், ஸோ வைரஸஸ்னாலேயோ, பாக்டீரியானாலேயோ நமக்கு நிறைய நடக்குது. ஸோ எவ்ரி இயர் தட் இஸ் 7,000 டெத்தஸ் எல்லாமே டிசீசஸ்னால. எந்தெந்த டிசீசஸ்னால, மலேரியா, டெங்கு, சிஸ்டோமோனியாசிஸ், ஹியூமன் ஆஃப்ரிக்கன் ட்ரிம்பானோசோமியாசிஸ், ஸோ லீஷ்மானியாசிஸ், சாகாஸ் டிசீஸ், எல்லோ ஃபீவர், ஜாப்பனீஸ் என்சிஃபாலிட்டிஸ், ஸோ ஆன்கோரைசிஸ், ஸோ இந்த மாதிரி டிசீசஸ்னால நம்ம பாதிக்கப்படுறோம். ஸோ பார்டன் ஆஃப் தீஸ் டிசீசஸ் வந்து ஹையர் ட்ராபிக்கல் ஏரியாஸில் அதிகமாகவே இருக்குது. ஸோ புவரஸ்ட் பாப்புலேஷனையும் இது அதிகமாகவே அஃபெக்ட் பண்ணுது. ஸோ 2014 நிறைய டெங்கு, மலேரியா, எல்லோ ஃபீவர், ஜிக்கா இந்த மாதிரி நிறைய அஃப்ளிக்டட் பாப்புலேஷன்ஸ்க்கு இது பரவ ஆரம்பிச்சிது. ஸோ அவங்களோட உயிர்களை கூட வாங்க ஆரம்பிச்சிது. அவங்களோட ஹெல்த்தையே ரொம்ப ரொம்ப பாதிக்க ஆரம்பிச்சிது.
ஸோ நிறைய டிசீசஸ் தட் இஸ் சிக்கன்குன்யா, லீஷ்மானியாசிஸ், லிம்ஃபாட்டிக் ஃபிலாரியாசிஸ், க்ரானிக் சஃபரிங்லாம் இது அவங்களுக்கு காஸ் பண்ணாரு. ரொம்ப நாள் வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க அதில் தவிச்சிட்டு இருக்க மாதிரியும், லைஃப் லாங் மார்பிடிட்டி, ஸோ அவங்களுக்கு உயிரிழப்புகளையும், டிசபிலிட்டியை கூட, ஸ்டிக்மடைசேஷன் தட் இஸ் கை கால் வாதம் வந்த மாதிரி கூட இவங்களை ஆக்கி விட்டுருச்சு. ஸோ நிறைய வெக்டார்ஸ் எல்லாமே பிளட் செக்கிங், ஸோ ரத்தத்தை குடிக்கக்கூடிய இன்செக்ட்ஸாக இருக்குது. ஸோ டிசீஸ் இன்ஜெஸ்ட் டிசீஸ் ப்ரொடியூசிங் மைக்ரோஆர்கனிசம்ஸ் during a blood meal from infected host human and later transferred to the new host after the new pathogen has replicated. That is நமக்கு டெங்கு எப்படி காசு ஆகுது? ஸோ ஒரு கெட்ட நீர்லேருந்து தான் எடுத்துக்கக்கூடிய அந்த கொசுக்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்ஃபெக்டாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அவங்க உடம்புக்குள்ளர ஒரு புதுசாக ஒரு ஹியூமனோட உடம்புக்குள்ளர அவங்களுக்கு பிளட்டை உரியும் போது தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த எக்ஸையும் அதை என்ன பண்ணிடுது, உள்ளே வந்து அது செலுத்திடுது. ஸோ இப்போ அவங்க இன்ஃபெக்ட் ஆகிருக்கும் போது அவங்க பிளட்டை என்ன பண்ணுது, எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் என்கிட்ட வந்து என்ன கிடைக்குது. ஸோ இப்படி ஒரு டிசீஸாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது மாதிரி இதுவும் இன்டைரக்ட் டேமேஜாக பண்ணுது. ஸோ நிறைய வெக்டார்ஸ் வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸாக மாறிட்டுருக்கு. ஸோ பிளட் மீலில் சாப்பிட்டுட்ருக்குன்னு சொல்லி 2024 WHO அப்டேட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ வெக்டார் போர்ன் டிசீசஸ் எல்லாமே ஒரு 17% வந்து ஆல் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் கூட இருக்குது. ஸோ 70,000 டெத்ஸ் வந்து ஆனுவலாகவே நடந்துகிட்ருக்குது. ஸோ அது எப்படியா கூட இருக்கலாம், பேரசைட்ஸ்னால காசு ஆகிருக்கலாம், பாக்டீரியா வைரஸஸ்னால காசு ஆகிருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் வெக்டார் பார்ன் டிசீசஸ் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மலேரியான்றது ஒரு பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன். ஸோ டிரான்ஸ்மிட்டட் பை அனோஃபிலின் மஸ்கிட்டோஸ்னால காசு ஆகுறது. ஸோ மலேரியா என்ன பண்ணுது, 219 மில்லியன் கேசஸ் குளோபலாகவும் ரிசல்ட் இன் மோர் தென் 40,000 டெத்ஸ் வந்து எவ்ரி இயரும் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டெத்ஸ் எல்லாமே சில்ட்ரனில் எப்படி நடக்குது அப்படின்னா, அண்டர் த ஏஜ் ஆஃப் 5 இயர்ஸ் வரைக்கும் எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் தான் இறந்து போகிறாங்கன்னு சொல்லி WHO அப்டேட்டில் சொல்கிறாங்க. ஸோ டெங்குன்றது ரொம்ப பெரிய இன்ஃபெக்ஷனாக நமக்கு ஃபீமேல் ஏடஸ் மஸ்கிட்டோனால காசு ஆகக்கூடியது. ஸோ 120 கண்ட்ரிகளில் 3.9 பில்லியன் பீப்புள் அதை அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ 96 மில்லியன் சிம்பமேட்டிக் கேசஸ், அதாவது தட் இஸ் அறிகுறிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஸோ 40,000 இறப்புகள் கூட 2020 நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதர் வைரல் டிசீசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, சிக்கன்குன்யா, ஜிக்கா ஃபீவர், எல்லோ ஃபீவர், வெஸ்ட் நைல் ஃபீவர், ஜாப்பனீஸ் என்செஃபாலிட்டிஸ். ஸோ நிறைய இது எல்லாமே வந்து எப்படி மஸ்கிட்டோஸ்னால தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ டிக் போர்ன் என்செஃபாலிட்டிஸ், ஸோ டிக்ஸ்னால, அதாவது தட் இஸ் கொத்தக்கூடிய, தட் இஸ் நம்மளை ஹார்ம் பண்ணக்கூடிய, இன்ஃப்ளமேஷன் நமக்கு ஆசாகிற அளவுக்கு ஹார்ம் பண்ணக்கூடிய அனிமல்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஜிக்கா ஃபீலியர் இது எல்லாமே என்ன ஆகுது, நமக்கு அதிகமாக பரவுது. ஸோ அது கூட சேர்த்து வெக்டான் பார்ன் டிசீஸ், தட் இஸ் சாகாஸ் டிசீஸு, ஸோ டிட்ரானியன் பக்ஸ், ட்ரைட்டோன்மைன் பக்ஸ்னால காஸ் ஆகக்கூடியது, லேஷ்மானியாசிஸ் சாண்ட்ஃப்ளைஸ்னாலையும், சிட்டோசோரோமானியாசிஸ் ஸ்னெயில்ஸ்னாலையும் 100 to million பீப்புள்ஸை வந்து வேர்ல்டு வைடில் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் சில பேத்தோஜன்ஸ் இருக்குது. ஸோ அந்தந்த டிசீசஸை வந்து ஹியூமன்ஸ்க்கு காஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏடஸ் மஸ்கிட்டோ. ஸோ ஏடஸ் மஸ்கிட்டோ என்னென்னத்தெல்லாம் காஸ் பண்ணுது, சிக்கன்குனியா, டெங்கு, லிம்ஃபாட்டிக் ஃபிலாரியாசிஸ், ஸோ ரிஃப்ட் வேலி ஃபீவர், எல்லோ ஃபீவர், ஜிகா. ஸோ இவங்க எல்லாருமே வைரஸ் தான். ஸோ எக்ஸ் லிம்ஃபாண்டியாட்டிக் ஃபிலாரியாசிஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் எனோஃபிலஸ். ஸோ எனோஃபிலஸ் மஸ்கிட்டோ என்னது, லிம்ஃபாட்டிக் ஃபிலாரியாசிஸும் மலேரியாவும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பேராசிட். ஸோ ஜாப்பனீஸ் என்செஃபாலிட்டிஸ், லிம்ஃபாட்டிக் ஃபிலாரியாசிஸ், வெஸ்ட் நைல் ஃபீவர். ஸோ வைரஸ், பேராசிட் அண்ட் வைரஸ். ஸோ இந்த டிசீசஸ்லாம் பார்த்துக்கோங்க, அவங்க எந்த பேத்தோஜன் என்ன மாதிரி டிசீசஸ் காஸ் பண்ணுறாங்கன்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அக்வாட்டிக் ஸ்னெயில்ஸ். ஸோ அக்வாட்டிக் ஸ்னெயில் என்ன பண்ணுது, சோமியாசிஸ் அப்படின்ற பில்ஹார்சியாசிஸ் பாராசைட்டும், பிளாக் ஃப்ளைஸ் ஆன்கோரியாசிஸ், ஸோ ரிவர் பிளைண்ட்னஸ்னு சொல்லும் பாராசைட்டும், பிளேக், ஸோ இது வந்து ரேட்ஸ்லேருந்து ஹியூமன்ஸுக்கு மாறுறதும், ஸோ ட்வங்கியாசிஸ் பாக்டீரியா எக்ட்ரோபாராசைட், இதுங்க ரெண்டு பேரும். ஸோ லைஸ் வந்து டிஃபஸ், லூஸ் பார்ன் ரிலாப்சிங் ஃபீவர்னு இதனால காஸ் ஆகுது. ஸோ பாக்டீரியா இது ரெண்டோட டைப்மே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஃபைனல் ஒன்று சாண்ட்ஃப்ளைஸ், லெஷ்மானியாசிஸ்னால காஸ் ஆகுது. சாண்ட்லி ஃபீவர், ஃபிளிபோடோமஸ் ஃபீவர்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பாக்டீரியா வைரஸ்னால காஸ் ஆகுது. ஸோ டிக்ஸ், கிரீமியன் காங்கோ, ஹெமரஜிக் ஃபீவர், லைம் டிசீஸ், ரிலாப்சிங் ஃபீவர், ரிக்கெட்சியல் டிசீஸ், ஸ்பாட்டட் ஃபீவர், டிக்போன் என்செஃபாலிட்டிஸ், சுலாரிமியா. ஸோ பாக்டீரியா வைரஸ், பாக்டீரியா வைரஸ். ஸோ இதோட இந்த பேத்தோஜன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரையாட்ரம் பக்ஸ், சாகாஸ் டிசீஸ், அமெரிக்கன் ட்ரிம்போமைனாசிஸ்னு சொல்லுவோம். ஸோ பேராசைட்னால காசு ஆகுது. ஸோ டெஸ்டி ஃப்ளைஸ் அப்படின்றது ஸ்லீப்பிங் சிஸ்னஸ், ஆஃப்ரிக்கன் ட்ரிம்பானோசோமியானிசிஸ். ஸோ சோமியாசிஸ் அப்படின்னாலே நம்ம என்ன நினச்சிக்கோம், தூக்கம் இல்லாமல் நமக்கு நடக்கும். ஸோ அது பேராசைட்னால காசு ஆகுது. ஸோ இன்றைக்கான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்க்கு நம்ம மூவ் ஆனோம் அப்படின்னா, which type of insect mouth part is mainly responsible for leaving skeletonization of plants? ஸோ சக் பண்ணுறனால அந்த பிளான்ட்டுக்கு skeletonization, தட் இஸ் அந்த லீவில் வெயின்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனால் லீவ்ஸ் எங்கேயுமே இருக்காது. ஸோ அதுதான். ஸோ பியர்ஸ் பண்ணுறனாலேயே கிடையாது, ஸ்பாஞ்சிங்காக கிடையாது, ஸோ சீவிங், ராஸ்பிங், சக்கிங்காக கிடையாது. ஸோ செகண்ட் ஒன் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் கோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்ட்ரி ஆஃப் பேத்தோஜன்ஸ் த்ரூ ஸ்டொமேட்டாவா கிடையாது, நேச்சுரல் ஓப்பனிங்ஸா கிடையாது, என்ட்ரி ஆஃப் பேத்தோஜன்ஸ் த்ரூ wound caused by insects. ஸோ இன்செக்ட்டு ஒரு wound-ஐ காஸ் பண்ணிட்டு போயிடும், அதுக்குள்ளே என்ன பண்ணும், இன்செக்ட்ஸு போய் பேத்தோஜன்ஸ் போய் அங்கே போய் மேற்கொண்டு அந்த இதை வந்து சிவியர் ஆக்கிடும். ஸோ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பேத்தோஜன்ஸ் இன்செக்ட் பிளான்ட் பாடிஸ், அதுவும் கிடையாது. ஸோ தேர்ட் கொஷின், which of the following is best describes puriotic passive transmission of the plant pathogens? ஸோ plant pathogens-க்கு puriotic transmission எப்படி நடக்குது? ஸோ pathogen is carried externally on insect body parts. ஸோ இன்செக்டோட பாடி பார்ட்ஸ்க்கு எக்ஸ்டர்னலாக அது ஹேப்பன் ஆகுறத நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கேல் ஃபார்மேஷன் இன் பிளான்ட்ஸ் மெயின்லி காஸ் டியூ டு. ஸோ கேல் ஃபார்மேஷன் எதனால நடக்குது? abnormal growth stimulated by insect feeding or oviposition. ஸோ ovipositionனாலையும் இன்செக்ட் ஃபீட்னாலும் அப்நார்மலாக க்ரோத் ஆகுறனால. ஸோ விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் த வெக்டார் borne diseases in humans? ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒன்ஸ் இன்ஃபெக்ஷியஸ் வெக்டார்ஸ் கேன் டிரான்ஸ்மிட் பேத்தோஜன்ஸ் த்ரூ அவுட் த லைஃப். என்ன ஆகுது, வெக்டார்ஸாக அவங்க ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, தட் இஸ் டிசீஸ் கேரிங்காக அவங்க ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க பேத்தோஜனை என்ன பண்ணுவாங்க, லைஃப் லாங் நமக்கு மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் ஹியூமனில் நடக்கிறது. ஸோ ஒன்லி பை வைரஸஸ் தப்பு, வெக்டார்ஸ் வந்து பேத்தோஜன்ஸை ஆக்சிடெண்ட்டாக காஸ் பண்ணுறதா கிடையாது, அவங்க ஈவென்ச்சுவலாகவே அதை ஹேப்பன் பண்ணுறாங்க. ஸோ வெக்டார் ரிமைன்ஸ் இன்ஃபெக்ஷியஸ் ஃபார் ஷார்ட் ரிமைன் டைம் ஒன்லியா கிடையாது, அவங்க தான் என்ன சொல்லிட்டாங்க, த்ரூ அவுட் லைஃப் வரைக்கும் அது என்ன ஆகும், நம்மளை அஃபெக்ட் பண்ணிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். ஸோ இன்றைக்கி கொடுத்துருக்க இந்த கிளாஸில் நமக்கு அதிகமாக நிறைய விதமான கான்செப்டுவல் கொஷின் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய டிசீசஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த டிசீசஸ்லேருந்து என்னென்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும்ன்ற நிறைய கொஷின்ஸ் நமக்கு ஃப்ரேம் ஆகலாம். ஸோ அந்த பேத்தோஜன்ஸ் என்னென்ன டிசீஸ் காஸ் பண்ணுது, பாக்டீரியாவா, ஃபங்கையா, என்ன டைப் ஆஃப் பேத்தோஜன், என்ன டிசீஸு, அது எந்த இன்செக்ட்னால காசு ஆகுதுன்றதையும் பார்த்துக்கோங்க. வேர்ல்டு லெவலில் என்னென்ன மாதிரி டிசீசஸ்லாம் வந்து இன்னுமுமே நடந்துட்டுருக்குன்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் டாபிக். தேங்க்யூ ஸோ மச்.